வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நேத்து வீடியோல சரண்யா சுகுமார் அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சிஸ்டர், எனக்கு திருமணமாகி 9 வருடம் ஆயிடுச்சு, இன்னும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, ப்ளீஸ் எனக்காக நீங்க ப்ரே பண்ணிக்கோங்க அப்படிங்கறது மாதிரி கேட்டுக்கிட்டீங்க. கண்டிப்பா சிஸ்டர், என்னோட பிரார்த்தனையில உங்களோட வேண்டுதலும் இருக்கும். கூடிய சீக்கிரமே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நானும் மனசார வேண்டிக்கிறேன். அதே நேரத்துல வீடியோ பாக்குற எல்லாருமே அந்த சிஸ்டருக்காக கண்டிப்பா வேண்டிக்கோங்க. 4-5 வருட காலம் அப்படிங்கிற பட்சத்துல ஓகே சிஸ்டர், பட் 9-10 வருட காலம் கம்ப்ளீட் ஆக போகுது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஒரு நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இப்ப உள்ள ஃபெசிலிட்டிஸ்லயும் நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்திலையும் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கண்டிப்பா இதே மாதிரி ஒரு கமெண்ட்ல, இதே மாதிரி ஒரு வீடியோல நீங்க சிஸ்டர், நான் பிரெக்னெண்டா இருக்கேன், என்னோட வளைகாப்புக்கு வாங்க அப்படின்னு நீங்க கண்டிப்பா என்னை இன்வைட் பண்ணுவீங்க. நானும் உங்களோட சந்தோஷமா கலந்துப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ சூப்பரா எடுத்திருக்கோம். வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த படத்தை நீ முடிஞ்சா யூடியூப்ல போட்டு பாரு, அப்ப தெரியும் நீ எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு. நான் வரட்டா? முந்தானை முடிச்சு. ஆமா, இந்த படத்துக்கு ஏன் இப்படி ஒரு பேர் வந்துச்சு? கூறுகட்ட கிறுக்கி கிறுக்கி வெளிநாட்டுல இருந்து வந்த தம்பி அது, அதையே இப்படி வெக்கப்பட வச்சு ஓட விட்டுட்டாலே. இவ எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டா. என்ன மாடனே, வேலைக்கு போறத பத்தி யோசிச்சியா இல்லையா? இல்லக்கா, எனக்கு வேண்டான்னு தோணுது. ஏண்டி வேண்டான்னு தோணுது? இல்லக்கா, கடை ஆரம்பிச்சு இன்னும் 1 இயர் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படிக்கா? இன்னும் ஓரளவுக்கு டெவலப் ஆகணும்ல. ஆடனே, ஹோட்டலை விட்டு உன்னை யாரு போச்சோன்னா? நம்ம காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் கடையில வேலை பார்ப்போம். நாங்க மத்தியானம் படிக்காதவங்க வயக்காடு வரப்புக்காடுன்னு போயிடுறோம். நீ ஏண்டி எங்களோட கஷ்டப்படணும்? நீ படிச்ச புள்ள, நீ முரளி தம்பி ஆபீஸ்ல போய் வேலை பார்க்கலாம்ல. அடி ஆபீஸ் இல்ல, பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடத்துல வாத்தியார் வேலை இல்லக்கா, ஆபீஸ்ல தானே கணக்கு வழக்கு பார்க்கணும்னு சொல்லுச்சு, அதுக்கு சொல்றேன். ஆமா மாடனே, உனக்கு கிடைச்சிருக்கிற நல்ல வாய்ப்பு எதுக்கு வீணாக்குற? போறது நல்லதுதான்க்கா, குடும்பத்துக்கும் கஷ்டமா இருக்கு. மாமாவுக்கு வயசாயிருச்சு, அவரால் எதுவும் பார்க்க முடியாது. அத்தைக்கும் இனிமே வேலைக்கு போங்கன்னு சொல்ல முடியாது. தம்பியோட படிப்பு செலவு இருக்கு. எல்லாம் நல்லது கெட்டதையும் பார்க்கணும்னா ஹோட்டல்ல வர வருமானம் மட்டும் எனக்கு பத்தாதுதான்க்கா. இன்னும் அவனை நல்லா படிக்க வைக்கிறதுக்கும் என்னோட ஃபியூச்சருக்கும் நல்ல ஒரு வேலை வேணும் தான். நானும் அதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அந்த ஆளை நினைச்சாதான் பயமா. அந்த ஆளை நினைச்சாவ? அது எந்த ஆளு? வேற யாரு? என் புருஷன் தான். புருஷன்னு சொல்றதுக்கே நாக்கெல்லாம் கூசுது. ஆனா வேற வழி இல்லையே, டிவோர்ஸ் வாங்குற வரைக்கும் புருஷன்னு சொல்லி தானே ஆகணும். ஆமா, நீ வேலைக்கு போறத வச்சு அவருக்கு என்ன பையன்? அவருக்கு ஏன் பயந்துகிட்டு இருக்க? என்னக்கா எதுவும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க? தள்ளு வண்டி நம்ம இட்லி கடை வச்சிருக்கும் போதே அந்த ஆளு என்னென்ன பேச்சு பேசினா தெரியுமா? உன் இஷ்டத்துக்கு நீ தெரியுற, உன் இஷ்டத்துக்கு ஆடுற, எவனை பார்க்க ஆட்டிக்கிட்டு போற, மினுக்கிக்கிட்டு போறேன்னு என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டான் தெரியுமா? அப்பேற்பட்ட ஆளு ஊர்ல இருக்கும்போது நான் எப்படிக்கா ஆஃபீஸுக்கெல்லாம் வேலைக்கு போக முடியும்? நீ என்ன பெரிய இவளா அவளான்னு இன்னும் கண்ட மணிக்கு பேசதானே செய்வான். அப்ப உன் புருஷனுக்கு பயந்துகிட்டு நீ இப்படியே இருக்க போற, அப்படித்தானே டி? புருஷனுக்கும் பயப்பட வேண்டியது இருக்கு, ஊர் வாய்க்கும் பயப்பட வேண்டியது இருக்குக்கா. அதான் யோசிக்கிறேன், எங்கன்னா எல்லாரும் நம்ம 4 பேரும் பொண்ணுங்களா வேலை பார்க்குறோம். அதில் வர்ற வருமானத்தை ஆளுக்கு பதியாக சரிசமமாக எடுத்துக்கிறோம். ஆனால் ஸ்கூலுன்னு வர்றப்ப எல்லாத்தையும் யோசிக்க வேண்டியது இருக்கு. அடி மாடனே, ஆட்டோ ஓட்டுறதுல பொம்பளை ஆரம்பிச்சு ஏரோப்ளைன் ஓட்டுறது வரைக்கும் இப்போ முன்னேறி எம்புட்டும் போய்கிட்டு இருக்காங்க. விண்வெளிக்கே பொம்பளையே பறந்துகிட்டு இருக்காங்க. நீ என்னடானா என்னமோ பள்ளிக்கூடத்தில் போய் வேலை பார்த்துட்டு வர்றதுக்கு பெருசாக பேசுறிய என்ன? அப்போ உன் படிப்பெல்லாம் இப்படியே வச்சுக்கிட்டு காட்டுக்குள்ளேயும் கசைக்குள்ளேயும் சேத்துக்குள்ளேயும் ஜெகதிக்குள்ளேயுமே திரிய போறியா? நாங்கள் படிக்கலத்தா, என்னத்தையோ ஒரு இட்லி கடையில் பொழப்ப ஓட்டுறோம், ஒரு ஹோட்டல் வச்சுருக்கோம், என்னத்தையோ பண்ணுறோம். ஆனால் நீ படித்தவ, கூட 10 காசு சம்பாதிக்கணும்னு நினைக்காம குண்டுச்சட்டிக்கையே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு மாடனே, இம்புட்டு நாளும் உனக்கு எந்த பொறுப்பும் இல்லை. மாமனாரோட வருமானம் வந்துச்சு, மாமியா என்னத்தையோ வேலை பார்த்து கொண்டு வந்து கொடுத்துச்சு, அதே நேரத்தில் உன் புருஷன் முட்டு சம்பாத்தியம் முழுசும் இருந்துச்சு. உன் பிள்ளைய படிக்க வைக்க, குடும்பத்தை பார்க்கணும், எல்லா சக வசதிகளோடையும் இருந்திய. ஆனால் இப்போ அப்படி இல்லை இல்லடி, எல்லாமே உன் தலையில் விதிச்சதா போச்சு. அப்படிங்கிறப்ப நீ உன் கையிலேன்னு 10 ரூபா இருக்கணும்ல. உன் மாமனார் உனக்கு செய்வோம்னு செஞ்சாலும் இந்த உன் புருஷன் என்னென்னத்தையோ எழுதி கொடுத்தது மாதிரி நாளைக்கு எப்படி மனசு மாறும்னே தெரியாது. பொம்பளைய கையிலேன்னு 10 காசு வேணாமா?
உன் பிள்ளைக்கு தெம்பு நீ மட்டும்தான்ங்கிற பட்சத்தில் உன் கையில் 10 காசு இருந்தே ஆகணும். அப்போ தான் மாடனை நல்லா இருக்கும். நீ படித்த பிள்ளை எங்கிட்டாவது போய் பொழைக்கணும்னு நினை. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் தப்பான வழியிலையும் போகக்கூடாது. நியாயமா நேர்மையா உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினச்சி பார்க்குற எந்த ஒரு வேலையும் என்னையை கேட்டால் தப்பு கிடையாது. அதுக்காக யாருக்கும் பயப்படவும் தேவையில்லை. உனக்கு உன் உடம்புக்கு ஒத்துழைச்சு நீ வேலைக்கு போகணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கடை வேலை முடிச்சதையோட நீ ஆஃபீஸ் வேலையை போய் பாரு. அத்தை மாமா கிட்ட எல்லாம் கேட்டேங்க்கா, அவங்கெல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க. மாறணும் அந்த ஸ்கூல்லையே படிக்கிறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் என்னம்டி, உன் பிள்ளை படிக்கிற பள்ளிக்கூடத்தில் தானே வேலைக்கு போகிற, தாராளமாக போக மாட்டேன்னு போயிட்டு வா. சரிங்க அன்னைக்கிலேக்கா, அப்போ நான் என்னன்னு பார்த்துட்டு வேலைக்கு போகிறேன். இங்கே பாரு மாடனு, எதையும் யோசிக்காத. உடனே நீ போய் ஆஃபீஸ் வேலையில் சேர்ந்துரு. 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. ஊருக்குள்ளே ஒவ்வொன்றும் சொல்லுவாங்கன்னா அதை இதை யோசிச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையவும் உன் படிப்பையும் உன் திறமையவும் நீ கெடுத்துறாத. நேரமும் காலமும் எல்லா நேரமும் கைகூடி வராது. கைகூடி வர்ற நேரத்துக்கு தனக்கு தானே நல்லபடியாக அமைச்சுக்கிறவதான் புத்திசாலி பொம்பளை. பார்த்து நடந்துக்க. சரிங்க வனசாக்கா, நீங்கள்லாம் எனக்கு எப்போ கெடுதல் சொல்லியிருக்கீங்க? நான் நல்லா இருக்கணும்னு நினச்சி தானே சொல்கிறீங்க. கண்டிப்பாக எனக்கும் ஒரு வேலை தேவை, அதே நேரத்தில் மன நிம்மதியும் தேவை. ஒரே இடத்துல இருக்காம கொஞ்சம் வெளியில் போகிறது நல்லது தான்க்கா. ஓகே, நான் கண்டிப்பாக வேலையில் ஜாயின் பண்ணுறேன். வளையல் நல்லா இருக்கான்னு பாருமா. ஏண்டி, வளகாப்புக்கு வளையல் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தது நாங்க, ஆனா எங்களுக்கு முன்னாடி போய் எடுத்துட்டு வந்துட்டேன். நகை சீட்டு இந்த மாதம் முடியுதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்லம்மா, அதான் டக்குன்னு போய் கையில் காசு இருக்க வேணாமேன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். டிசைன் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. நல்லா இருக்கு சாவி, சூப்பரா இருக்கு. நயன்தாராவுக்கு சைஸ் கரெக்டா இருக்குமா? அவளோட ஒரு கண்ணாடி வலையில உருவிட்டு தாம்மா போனேன். கேட்டதுக்கு கூட சொல்லலை, சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டேன். அது சரி, அப்ப நாத்து நாளுக்கு சர்ப்ரைஸ் வீட்டுல கொண்டு வந்து காட்டுற? அப்புறம் எப்படியும் போட்டு தானமா பார்க்கணும். இன்னைக்கு சும்மா போட்டு பார்த்து கலட்டி வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் அன்னைக்கு போட்டுக்க வேண்டியதான். என்ன அம்மாவும் பொண்ணு ஏதோ ரகசியம் பேசுற மாதிரி இருக்கு. என்ன விட்டுட்டு வாடா, நல்ல நேரத்துல தான் வந்திருக்க. உங்க அக்கா காரி உன் பொண்டாட்டிக்கு தங்க நகை எடுத்துட்டு வந்திருக்கா. சர்ப்ரைஸா எடுத்துட்டு வந்திருக்கலாம். சர்ப்ரைஸா? ஏய், என்கிட்ட கூட சொல்லல. எருமை, சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டேன், அப்புறம் எப்படி சொல்றது? ஓ ஆமால்ல. இந்தடா பாரு, நல்லா இருக்கானே. எனக்கு என்னமா தெரியும் வளையல பத்தி? வளையல பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனா உன் பொண்டாட்டியை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. அவளுக்கு இந்த வளையல் பிடிக்குமான்னு டிசைன் பாடுறா. டிசைன் எல்லாம் ஓகே தான், ஆனா எத்தனை பவுனு? பாத்தீங்களாம்மா, உங்க பிள்ளை எடுத்த எடுப்புலயே எப்படி கேக்குறான்னு. டேய், அம்மா கூட எத்தனை பவுனுன்னு கேட்கல, நீ என்னடா கேக்குற? அது எப்படி? அம்மா கேட்கலனா நீ என்ன அவங்களுக்கா கொடுக்க போற? என் பொண்டாட்டிக்கு தானே கொடுக்க போற, அப்ப நான் தானே கேட்கணும். அது சரி, விவரக்காரன் தாண்டா நீ. எத்தனை பவுனா இருந்தா உனக்கு என்ன? ஏய், என் பொண்டாட்டிக்கு நீ பாட்டுக்கு 1/2 பவுன் 1 பவுன்ல பொண்ணு ஏமாத்திட்டினா அதனால கேக்குறேன். எத்தனை பவுனுன்னு சொல்லுடி. சாவி, ஒரு வளையலும் 1.5 பவுன்ல 3 பவுன் இருக்காதே. ஒரு வளையலும் 2 பவுனுமா? 4 பவுனுக்கு எடுத்திருக்கேன். ஓ, 4 பவுனா? 4 பவுனா தான் கொஞ்சம் அழுத்தமா இருக்கும். நல்லா இருக்கு சாவி, நல்ல டிசைன் தான். ஏய் வளர்ந்த எரும மாடு, என்னடா உனக்கு பிடிச்சிருக்கா என்ன? சூப்பரா தான் இருக்கு, ஆனா வளையல் மட்டும் வாங்கினா எப்படி? மாப்பிள்ளைக்கு கழுத்துக்கு செயின் எல்லாம் இல்லையா? எந்த மாப்பிள்ளைக்கு தம்பி? ஏய், பொண்ணுக்கு வளையல் வாங்கியிருக்கீங்க, மாப்பிள்ளைக்கு ஏதாவது வாங்கணும்ல. நீ மறுபடியும் கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளைய வந்து மணவரையில உட்காரு, அப்ப உன் கழுத்துக்கு செயின் போடுறேன். பாரு, உங்களுக்கு ஒய்யாம கொண்டுட்டு வந்து மாட்டுவாங்களோ? அப்ப எனக்கு இல்லையா? ஏய், உனக்கு எதுக்குடா போடணும்? அவன் நாத்தனாங்கிற முறைக்கு ஏதாவது செய்யணுமேன்னு செய்யற. இது நல்லா இருக்கே கதை. அம்மா, அப்ப நாத்தனாக்கு செய்யலாம், தம்பிக்கு செய்யக்கூடாதா? இதெல்லாம் ரொம்ப ஓவர் சாவி. மூஞ்ச பாரு குரா, உங்களுக்கு இப்படி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. குடு நகையை கொடு. என்ன எங்களுக்கு வாங்கினதை திரும்ப கேக்குற? ஃபங்க்ஷன் அன்னைக்கு கொண்டுட்டு வந்து போடுறேன்டா, இப்ப குடு. சும்மா அம்மா கிட்ட காட்டிட்டு போடலான்னு எடுத்துட்டு வந்தேன். ஓ, சபையில வந்து கெத்தா போடலான்னு பாக்குற இல்ல? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அப்படிதான். அல்பம் இந்த புடி. இந்த சாவி பத்திரமா வச்சுக்கோ. சரிம்மா. சரி, அப்ப நாளை காலையில 10 மணிக்கு வந்துடுறியா? நம்மளும் நகை எடுக்க போயிட்டு வந்துடலாம். அம்மா, நான் தான் வளையல் எடுத்துட்டேன்ல, நீங்களும் வளையலே தான் போடணுமா? வேற ஏதாவது பண்ணலாம்ல?
ஏய் வளகாப்புக்கு வளையல் தானடி போடணும், வேற என்ன பண்றது? அம்மா செயின் ஏதாவது போடலாம்ல? இப்பதானடா அவ பர்த்டேக்கெல்லாம் கழுத்துக்கு செயின் எடுத்தோம். வளையல் அவகிட்ட பெருசா இல்ல. அவ 2 பவுனு 4 பவுனு, நானும் ஒரு 3 பவுனு 6 பவுனுக்கு எடுத்தேன்னா சரியா இருக்கும். அவ கைக்கு எங்கேயாவது போனா வந்தா போட்டுப்பால. சரி ஓகே, லேடிஸ் மேட்டர், நான் எதுக்கு தலையிட்டுக்கிட்டு. ஆமா எங்கே மருமக பிள்ளை? அவ அத்தைக்காரி கூட தான் விளையாண்டுட்டு இருக்கான். ரெண்டும் இன்னும் சாப்பிடல. போய் சாப்பிட கூட்டிட்டு வா. ஓ ஓகே ஓகே. ஏய் அப்படியே வாடி ஷில்பா, லொகேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் பாரு. ஓகே லெஃப்ட் எடுத்துட்டியா? வா 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 வா. அங்கே ஒரு பெரிய அந்த பிள்ளையார் கோவில் இருக்கு பார்த்தியா? அந்த பிள்ளையார் கோவில்ல இருந்து அப்படியே டர்ன் பண்ணு. ஓகேடி அப்படியே வந்தீங்கன்னா ஆமாம் 5வது கடை. ஓகேவா? வா வா வா, நான் கொஞ்சம் வெளியில் வந்து நிற்கிறேன், வா. அப்பா ஆமா, என்ன இவ்ளோ சில்லுன்னு இருக்கு? ஏன் ஏசி எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க? எப்போதுமே ஷோரூம்ல ஏசி போட்டு தானே மேம் இருக்கும். கரண்ட் பில் யாரு? உங்க அப்பாவா வந்து கட்டுவாரு? எவ்வளவு சாதாரணமா கூலா பதில் சொல்ற நீ. மேம் ஏசி போடாம எப்படி மேம்? ஏசி போடாம எப்படின்னா, ஷோரூம்னா ஏசி போட்டு குளு குளுன்னு இருக்கணும்னு எதுவும் சட்டமா என்ன? ஏன் ஏசி இல்லாம இருக்க மாட்டீங்களா? உங்க வீட்ல எல்லாம் ஃபேனே இருக்காது, இங்க வந்து கடையில நல்ல குளு குளுன்னு இருந்து உடம்ப பாலிஷா வச்சுக்கலான்னு பாக்குறீங்களோ? என்ன மேம் இப்படி சொல்றீங்க? கரண்ட் பில் யார் வந்து கட்டுவா? உங்க அப்பா வந்து கட்டுவாரா இல்ல உன் பாய் ஃப்ரெண்ட் வந்து கட்டுவானா? குளு குளுன்னு நல்ல ஏசில இருக்கலான்னு தானே இந்த மாதிரி ஷோரூமா பார்த்து வேலைக்கு வரீங்க. மேம் கஸ்டமர்ஸ் எல்லாம் வருவாங்கல்ல மேம். பாரு, கஸ்டமர் வரும்போது மட்டும் ஏசியை போட்டு விட்டுக்கிட்டா போதும். அவங்க போன உடனே ஆஃப் பண்ணிடுங்க. அந்த கூலிங்கே கொஞ்ச நேரத்துக்கு இருக்க தான் செய்யும். அது பார்த்தாதான் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு ஏசியை போட்டு நல்லா இருக்கே கதை. யார் வீட்டு சொத்துல யார் அனுபவிக்கிறது? ஆமா, அங்கங்க பாக்குறேன் சேரா போட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. கஸ்டமருக்கே வந்து பார்க்க இருக்க ரிசப்ஷன்ல சேர் இருக்கு, சோஃபா இருக்கு, அவ்வளவுதான் மட்டுமே தவிர உள் பக்கம்லாம் யாருக்குமே சேர் அலோட் கிடையாதுன்னு தெரியுமா தெரியாதா? தெரியுமா? சும்மா வெட்டியா உட்காந்து கதை பேசி சொந்த கதை சோக கதை ஊர் நியாயம்னு பண்ணிட்டு இருக்காம ஒழுங்கா வேலை பார்க்குற வழியை பாருங்க. இனிமே அங்கங்க போட்டிருக்கிற ஒத்த சேர்களும் கிடக்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே மேம். ஹே சௌமி. ஹே ஷில்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஷில்பா, நீ எப்படி இருக்க? ஃபைன் வெரி ஃபைன். எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து? நாளா? வருஷம்னு சொல்லு. வருஷ கணக்கில் ஆச்சடி நம்ம 2 பேரும் மீட் பண்ணி. ஆமா, வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஹஸ்பண்ட் பசங்க எல்லாரும் ஓகேவா? எல்லாரும் நல்லா இருக்காங்கடி. ஆமா, உனக்கு ஒரு பையன் இருக்கான்னு சொன்னேன்ல, அவன் எப்படி இருக்கான்? ஹீ இஸ் ஃபைன். ஆமா, 2 years பேக் தான் ஒரு வீடு கட்டணும்னு சொன்னேன். இப்போ திரும்ப வீடு கட்டியிருக்கேன்னு சொல்ற, என்னடி விஷயம்? அது ஈசிஆர்ல கட்டின வீடு. அது எப்போதும் நம்ம ஃபாரின்ல இருந்து வந்தா போனா ஸ்டே பண்றதுக்காக நல்ல ஃபெசிலிட்டிஸோட இருக்கணுமேனா அது கட்டணும். இப்போ கட்டுறது ஃபாரின்ல நம்ம இருக்கிற வீடு பீச்சுக்கு பக்கத்துல தான். அந்த விண்டோவை ஓப்பன் பண்ண உடனே அந்த காத்து அலை சத்தம் இதெல்லாம் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இந்தியா வந்தா அதெல்லாம் மிஸ் பண்றேன் மம்மின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. எதுக்கு ஃபீல் பண்றேன்னு சொல்லி பீச்சுக்கு பக்கத்துலயே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டிட்டேன். ஓ சூப்பர். அதான் சரி, அதுக்கும் கிரகப்பிரவேசம் பண்றோம், உனக்கு அப்படியே இன்வைட் பண்ணிட்டு போலாமேன்னு வந்தேன். கண்டிப்பா வந்துரு, இந்த இன்விடேஷன். ஓகேடி, கண்டிப்பா வந்துடுறேன். அம்மா சௌமி, இது யாரோட ஷோரூம்? ஏய் என்னடி யாரோடதுன்னு கேக்குறேன். என்னோட ஷோரூம் தான். உன்னோடதா? ஆமாடி, இந்த ஷோரூம் நம்மளோடது தான். என்னோடது. இந்த சின்ன ஷோரூம் தான் நீ இவ்வளோ பில்டப் பண்ணி பேசிட்டு இருந்தியா? ஐய, நான் கூட ஏதோ பெரிய லெவல்ல இருக்கும்னு நினைச்சேன். என்னடி ஷில்பா, இதை போய் சின்ன ஷோரூம்ன்ற? இந்த ஏரியாலேயே நம்ம ஷோரூம் தான் பெருசு. சௌமி, இந்த ஷோரூம் உன்னோட ஓன் ஷோரூம்னு சொல்கிறேன். எனக்கே ஒரு மாதிரி ஷையா இருக்குடி. இதில் அந்தளவுக்கு என்ன இருக்கு? உள்ள ஒரு ஏசி கூட இல்லை. கரண்ட் பில் அதிகமாகுதுன்னு மேம் இப்போ தான் ஆஃப் பண்ண சொன்னாங்க. உன்கிட்ட கேட்டாளா? இல்லை மேம், சொன்னேன். என்ன சௌமியா, ஷோரூம் ஃபுல்லாக அப்போ ஏசி போடாம கரண்ட் பில் அதிகமாகுதுன்னு ஆஃப் பண்ண சொல்லியிருக்கேன். இல்லை, அது கஸ்டமர் வரும்போது போட்டுக்கலான்னு. சரி ஓகே சௌமியா, இந்த கரண்ட் பில்லை மிச்சம் பண்ணி உன் ஷோரூமை நீ பெரிய லெவல் ஆக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ஃபங்க்ஷனுக்கு வந்துரு. ஏண்டி இவ்வளோ நக்கலா சிரிக்கிற? என் ஷோரூம் என்ன அவ்வளோ சின்னதாக இருக்கு? நம்ம வீட்டு டிரைவரோட பொண்ணுக்கு இப்போதான் கொஞ்ச நாள் முன்னாடி கல்யாணம். அதுக்காக நான் இந்தியா கூட வந்திருந்தேன்.
அவள் பொண்ணு பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுனால அவளுக்கு இதே மாதிரி தான் ஒரு ஷோரூம் வச்சு கொடுத்துட்டு போனேன். அது சும்மா கிஃப்டாக பண்ணது. நீ சொந்தமாகவே இவ்வளோ பெரிய ஷோரூம் தான் வச்சுருக்கேன்னா ரொம்ப காமெடியாக இருக்குது சௌமியா. ஆமா, இது ஒரு ஷோரூம் தானா இல்ல வேற ஏதாவது இருக்கா? இது ஒண்ணுதான். இல்ல குரூப்லாம் நீ ஏதோ பெரிய ஆளு மாதிரி பில்டப் பண்ணிட்டே இருப்பியா? ஒருவேளை நீ ஏதோ பெரிய இடத்துல இருக்கேன்னு நினைச்சு வந்தேன். வந்து பார்த்தா தானே தெரியுது நீ எப்படி இருக்கேன்னு. இட்ஸ் ஓகே, நான் கிளம்புறேன். ஃபங்க்ஷனுக்கு வந்துரு. ஏசி இல்லாம ரொம்ப நேரம் நிக்க முடியல. ஓ ஓகே ஓகேடி. சரி சௌமியா, நான் இப்ப கிளம்புறேன். பாய். திமிரு பிடிச்சவ, அவ பண திமிரை காட்டுறதுக்கு எப்படி வந்து கிண்டல் பண்ணிட்டு போறா பாரு. இதுக்காகவே வந்திருப்பா போல, வீணா போனவ. என்னடி சிரிப்பு? ஒன்றும் இல்லை மேம். ஒழுங்கா வேலையை பாருங்கடி, சும்மா கக்கப்புக்கன்னு சிரிச்சுக்கிட்டு. ஓகே மேம். என்ன சாந்தி, ரொம்ப ஹாப்பியா இருக்க போல் இருக்கு. லைட்டா. அந்த அம்மா நம்மளை அசிங்கப்படுத்துச்சு, அதுக்கு மேலே உள்ளவ வந்து இவளை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா. நல்லா தான் இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்தா நல்லா இருக்கும். உனக்கு ரொம்ப தாண்டி ஆசை. சரி, இப்போ ஏசி போடுறதா இல்ல ஆஃப் பண்றதா? அச்சுச்சோ, அதை கேட்க மறந்தாச்சு. சரி வா, போய் கேட்டு வெறுப்பேத்துவோம். என்ன ஒரு கூட்டு பறவைகள்லாம் இப்படி மரத்தடியில வந்து கூடியாச்சு என்ன? வாடி நெடுவலி, வா வா. என்னடி நெடுவாளி, நேத்து முந்தான முடிச்சு படம் பார்த்ததுக்கு அப்புறம் மூக்கையா விட்டு சந்தில இருக்கிற முருங்கை மரத்தை மொட்டையா காலியாக்கிட்டியாம்ல? ஆமா, இதை யார் உனக்கு சொன்னது? இதெல்லாம் நியூஸ் வராம இருக்குமா? காத்தோட பரவி வந்துச்சு. என்ன நெடுவலி, முகமெல்லாம் ஒரு படியா பளிச்சு பளிச்சுன்னு இருக்கு. எல்லாம் முருங்கைக்காய் போட்டு தானே? இங்க இந்த கொடுமையெல்லாம் கேட்காத, நான் செம்ம காண்டில் இருக்கேன். வேற ஏதாவது பேசு. ஏண்டி, என்னாச்சு? நேத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? எருமை, அந்த கதையெல்லாம் எங்களுக்கு வேணாம். பரவாயில்ல, கேளுங்க. அக்கா வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். இல்லலோ, அந்த அளவுக்குலாம் இங்க ஒண்ணும் நடக்கல. சொல்றத கேளுங்க. ஏதோ சுவாரஸ்யமா சொல்ல போறா அவள் இருக்கே. இருடி, பக்கத்துல இருந்துக்கிறேன். இம்புட்டு பக்கத்துல உட்காந்து கேட்கற அளவுக்கு அது அவ்வளவு பெரிய சீனெல்லாம் கிடையாது. சரி சொல்றேன், கேளுங்க. சொல்லு மக்கா, சொல்லு. ஐயே, என்ன இவ்வளவு ஆர்வமா இருக்காளுங்க? சரி, அப்படியே பிளாஷ்பேக் வாங்க. விளக்கு வச்ச நேரத்திலே மாம வந்தான், மறைஞ்சு நின்னு பார்க்கையிலே தாகம் என்றான். அட 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 அட, இம்புட்டு பெரிய விஷயத்த மறைச்சிட்டேன். இதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டேன்னு இவளுக்கு நீ கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாளுகளா? இன்னைக்கு பாருங்கடி, உங்களை விட நான் எக்ஸ்பர்ட் ஆகி காட்டுறேன். மாமா ஏன் அக்காவை சுத்தி எப்ப பாரு மயிலே கோயிலே அண்ணமே அரசின்னு பின்னாடியே தெரியுதாருன்னு இப்பத்தானே தெரியுது. இதுதான் சமாச்சாரமா? இன்னைக்கு பாருங்கடி, நான் யாருன்னு காட்டுறேன். நெடுவாளி, வயிற்று பசிக்குது, சாப்பாடு ரெடியா என்ன? ரெடி ஆயிடுச்சுங்க, ரெடி ஆயிடுச்சு. அதுக்கேண்டி இப்படி பண்ற? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சேன்னு சந்தோஷமா சொல்றேன். இது ஒரு குத்தமா? சரி விடு. ஆமா, என்ன சமையல்? ஒரே வாசமா இருக்கு. வாசமா இருக்காங்க. நல்லா மணக்குதே. வயிற்று பசிக்குது, சீக்கிரமா சாப்பாடு போடு. ஐயோ தெய்வமே, உங்களுக்காக முருங்கை மரத்தையே மொட்டையடிச்சு வகை வகையா விருந்து வச்சிருக்கேன். உட்கார்ந்து விதவிதமா வெளுத்து கட்டுங்க வாங்க. சரி, அலட்டிக்கிட்டே நிக்காம எடுத்துட்டு வா. அலட்டிக்கிட்டு நிக்கிறேனா? ஒரு கட்ட குப்பை. உனக்காக ஆசையா சமைச்சு வச்சிருக்கேன், அலட்டிக்கிட்டு நிக்காதன்ட்டு போறேன். சரி, இதுகளெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தானே, பின்னாடி இருக்கு கச்சேரி. நெடுவாளி சீக்கிரம். வரேன், வந்துட்டேன். சீக்கிரம் வாமா, வயிற்று பசிக்குது. வந்துட்டேங்க. அவசரம் தான் உங்களுக்கு எல்லாத்துலயும். இந்தாதான் வந்துகிட்டு இருக்கேன்ல. இந்தாங்க சாப்பிடுங்க. என்னத்துக்கு இவ்வளவு ஷாக்கு? என்ன தெரிகிறது? என்னடி இது, எல்லாம் பச்சை பசேர்னு இருக்கு. பச்சை காய்கறிகள் உடம்புக்கு நல்லது இல்லைங்க. எல்லா டாக்டரும் அதைத்தானே சொல்றாங்க. சாப்பிடுங்க, நல்லதான். அதுக்காக முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்கீரை பொரியல், முருங்கைப்பூ கூட்டு, முருங்கைக்காய் தொக்குன்னு ஒரே முருங்கையிலேயே பண்ணிருக்கியே. ஆமாங்க, உங்களுக்கு அயன் சத்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதனாலதான் அடிக்கடி டென்ஷன் ஆகுறியோ, கோவப்படுறிய. இன்னைக்கு இதுல பூரா அயன் சத்து இருக்கான். இதை சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பீங்களாங்க. சாப்பிடுங்க. அப்படியா? ஆமாங்க, உங்களுக்கு மண்டையிலாம் பாருங்க, அதுக்குள்ள அங்கங்க நரமுடி வருது. இந்த மாதிரி முருங்கைக்காயில நிறைய டிஷ்ஷஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா நரமுடி எல்லாம் வராதான். நீங்க என்றும் இளமையா அப்படியே இருப்பீங்களாம், தெரியுமா? என் ஹெல்த் மேல உனக்கு எவ்வளவு அக்கறை. உன்னை போய் நான் இப்படி நாளும் திட்டிக்கிட்டே தெரிஞ்சுட்டேனே.
என்ன பண்றது, பொண்டாட்டியோட அருமை பொறுமையாத்தான் தெரியும். பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும், நீங்க சாப்பிடுங்க. ஓகே ஓகே நெடுவாளி, நீனு உட்காரு. பரவாயில்ல, இருக்கட்டும், நீங்க சாப்பிடுங்க. அட சும்மா உட்காரு, அதுக்காக நின்றுக்கிட்டேவா இருப்ப? பரவாயில்ல, டிஷ்ஷை பார்த்ததுக்கே பக்குவமா பேசுறாரு. சாப்பிட்டா விளக்கு வச்ச நேரத்திலே மாம வந்தான். மாமே வரலடி, மாமியா நான் தான் வந்திருக்கேன். அத்துக்கிழவி நீயா? பாத்தீங்களாங்க, நம்ம சொல்லாம போனா மருமகளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொன்னேன்ல, எப்படி சர்ப்ரைஸ் ஆகி சாக்கா நிக்கிறா பாருங்க. அட ஆமா, உன் மருமகளை நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிய. ஏன் அத்துக்கிழவி, நீ இன்னைக்கு வாரம்னு சொல்லவே இல்லை, இன்னும் 2 நாள் ஆகும்னே. 2 நாள் இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லடி. என் மருமக எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்றான்னு நான் நல்லா இருந்து பார்த்துட்டேன். அவ புத்திசாலி புள்ள, நல்லா பொழைச்சுக்கிருவ. அதான் நீ நல்லபடியா பொழைக்கிற வேலையை பாருன்னு நான் கிளம்பி வந்துட்டேன். அப்பா அம்மா 2 பேர் உட்காருங்க, நெடுவாளி எல்லாம் சமைச்சு வச்சிருக்கா, சாப்பிடலாம். ஐயோ தம்பி சாப்பிட்டியாப்பா? ஏன்பா இப்பதான் சாப்பிட போறேன், நெடுவாளி நிறைய செஞ்சிருக்காப்பா, வாங்க சாப்பிடலாம். அப்ப இன்னைக்கு நாங்க 2 பேரும் ஊருக்கு கிளம்புறோம்னு சொல்லவும் உனக்கு பிடிச்ச குடல் குழம்பும் ரத்த பொரியலும் செஞ்சு அமசா கொடுத்து விட்ட. உனக்காக டப்பால ஓட்டு கொண்டுட்டு வந்திருக்கேன். இது எல்லாத்தையும் வச்சுப்புட்டு அதை சாப்பிடு. லூஸ் அத்துக்கிழவி, குடல் குழம்பு குந்தாணி குழம்பெல்லாம் நீ சாப்பிடு, இவருக்கு வேணாம். நான் இவருக்கு சமைச்சிருக்கேன், பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன். இப்ப செஞ்சா என்னம்டி, இந்த அதே உன் மாமா இருக்காரு, 2 ஆளு சாப்பாடு ஒத்தால திம்பாரு. அவர்கிட்ட எடுத்து வச்சு கொடுக்குறேன், அவர் சாப்பிடட்டும். நீ கவலைப்படாத, உன் கஷ்டமெல்லாம் வீணா போகாம அவர் பார்த்துக்குருவாரு. அம்மா பேசிக்கிட்டே இருக்காமா, குடல் குழம்பையும் ரத்த பொரியலையும் கொடுங்கம்மா. அம்சா கையால சாப்பிட்டு எம்பிட்டு நாளாச்சு. என்னங்க, நான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு சமைச்ச சாம்பாரு. ஏன் நெடுவாளி, குடல் குழம்புக்கு முன்னாடி சாம்பார் எல்லாம் சப்ப மேட்ரு, அதை அப்பாட்ட கொடு, அப்பா சாப்பிடுவாரு. ஆமாடி, அது எல்லாத்தையும் கொடு, நாங்க 2 பேரும் சாப்பிட்டுக்கிறோம். நெடுவாளி சிரிங்கடி சிரிங்க, என் பொழப்பு சிரிப்பா சிரிக்கிறத நினைச்சு நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீல்ல, சிரிங்கடி சிரிங்க. சரி வெறி நெடுவாளி, அப்புறம் என்னாச்சு அத சொல்லு. அப்புறம் என்ன ஆயிருக்கான், அவங்க 2 பேரும் சமைச்சத பூரா சாப்பிட்டுட்டாங்க. அச்சோ, அப்புறம் என்னடி ஆச்சு? விளக்கு வச்ச நேரத்திலே மாமே வந்தான், மறைஞ்சு நின்னு பார்க்கையிலே தாகம் என்றான். அலமோ அத்தான், நீ அழகி இல்ல அலமோ, அத்தான் பேரழகி அலமோ, நீ ஒரு பேரழகி. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிரில்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. சிரிங்கடி, நல்லா சிரிங்க. உண்மையிலேயே நான் எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டேன் போல் இருக்கு. ஆனா நெடுவாளி, இந்த முருங்கக்காய் கதைக்கு இப்படி ஒரு முற்றுப்புள்ளி வரும்னு சத்தியமா அக்கா நினைச்சு பார்க்கலாம்டி. அக்கா நானும் நினைச்சு பார்க்கலக்கா, நான் கூட நினைச்சு பார்க்கலதான் இப்படி ஒரு டெஸ்ட் இருக்கும்னு சத்தியமா எதிர்பார்க்கலடி நெடுவாளி. எல்லாரும் என்னை கிண்டல் பண்றீல்ல, நான் கோவமா போறேன், போங்கடி. விளக்கு வச்ச நேரத்திலே மாமே வந்தான், தானனனா, தானனனா, மறைஞ்சு நின்னு பார்க்கையிலே தாகம் என்றான், தானனனா, தானனனா.